வெல்கம் டு நம்ம ஒரு ரோடு. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்தோட பேர் சித்தனி. இது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்க விக்கிரவாண்டிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ரோடு.com அப்படின்ற நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்க சித்தனி அப்படின்ற பேஜை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஒரு காலத்தில் இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் அதன் காரணமாக இந்த இடம் சித்தனி அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஊருக்கு பக்கத்தில் பேரணி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. சித்தனி பேரணி ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்க மாதிரி தோணுதில்லை? அதுக்கான காரணம் தெரிஞ்சால் அதை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதுக்கான சரியான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஒரு ரோடு.comன்ற நம்மளோட வெப்சைட்டை அடிக்கடி விசிட் பண்ணுங்கள். இந்த ஊரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஊருக்கு வெளியே எப்போவுமே பரபரப்பாக இருக்க சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டாக ஊருக்குள்ளே எப்பவும் அமைதியான சூழலில் இருக்க ஒரு ஏரி. அந்த ஏரிக்கு பக்கத்தில் அதை விட அமைதியாக இருக்கிற மாதிரி நம்மளை தனிமையிலும் இனிமையாக ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருக்க கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஐனாரப்பன் கோயில். அப்புறம் இந்த ஊர் எப்போவுமே பசுமையாக இருக்க காரணம் இதுக்கு பக்கத்தில் போகிற சங்கராபரணி ஆறு. அந்த சங்கராபரணி ஆறு அவ்வளோ சீக்கிரம் வற்றாமல் இருக்க காரணம் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க வீடூர் டேம். விழுப்புரத்தில் இருக்க முக்கிய இடங்களில் ஒன்று வீடூர் டேம். அந்த வீடூர் டேமுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இந்த ஊரில் தான் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்துலேயே நம்மளை சந்தோஷமாகவும் என்டர்டெய்னிங்காகவும் வச்சுருக்க வீடூர் டேம் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1987 நடந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த 21 பேரில் இந்த ஊரை சேர்ந்த ஏழுமலை அப்படின்றவரும் ஒருத்தர். அவருக்கு ஒரு நினைவிடமும் அந்த ஊரில் இருக்குது. இது போல் இந்த ஊரில் உள்ள இன்னும் பல இடங்களை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம ஒரு ரோடு.com அப்படின்ற நம்மளோட வெப்சைட்டில் இருக்க சித்தனி அப்படின்ற பேஜை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பல இடங்களை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம ஒரு ரோடை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஊரை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதே வெப்சைட்டில் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது மூலமாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஊரை பற்றி எல்லாருக்கும் சொல்லலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஊரோட பேர் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஊரை பற்றி இந்த மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டி கேட்டிடாமலே தாயின் மடிய தேடி ஓடும் மலநதி போல கரும்பார மனசுல மயத்தோக இருக்குதே, மழைச்சார தெரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் பிடிக்குதே.